ஹாய் விவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டேலியில் நம்ம ஒரு சேல்ஸ் என்ட்ரி மேக் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நம்ம ஸ்டாக் ஐட்டம்ன்றது நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்டாக் ஐட்டம் செலக்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம தெரியாமல் என்ன பண்ணோம்னா ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்ம தெரியாமல் என்ட்ரி வந்து போட்டு நம்ம அந்த பில் வந்து ஜெனரேட் பண்ணிடுறோம். ஸோ ஜெனரேட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது நமக்கு அந்த என்ட்ரிக்குள்ள ரேட் வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் ஆகுதுன்றது நமக்கு தெரியும். ஸோ அந்த ரேட் டிஃப்ரென்ஸ்க்கு நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரேட் டிஃப்ரென்ஸ்க்கு என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் நம்ம கிளிக் நோட் போட்டு அதை டேலி பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் வவுச்சர்ஸ்குள்ள போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் ஒரு சேல்ஸ் என்ட்ரின்றது வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வவுச்சர் நம்பர் 28, டேட் பார்த்தீங்கன்னா 14/25 நான் வச்சிடறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்டி கஸ்டமர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டெலிவரி நோட் நம்பர், ஆர்டர் நம்பர் டீட்டெயில்ஸாக கேட்கும். ஸோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம கொடுத்துக்கலாம். இல்லைன்னா நாட் அப்படி கொடுத்துட்டு நம்ம ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இந்த பில் டு ஷிஃப்ட் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்ட்டிக்குள்ளே கொடுத்துருப்போம். ஸோ அது வந்து இங்கே விசிபிள் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ்ன்றதை கொடுத்துக்கலாம், சேல்ஸ் லெஜர். ஸோ இந்த சேல்ஸ் லெஜருக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம சேல்ஸ் அக்கௌண்ட் கொடுத்துருப்போம். ஸோ அதை ஜஸ்ட் கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா உள்ள போய்க்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு ஐட்டம்ன்றது செலக்ட் பண்ணணும் ஸ்டாக் ஐட்டத்தில். இங்கே நம்ம என்ன பண்ணலாம், பிவிசி பாக்ஸ்ன்ற ஒரு ஐட்டம் செலக்ட் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஐட்டமோட குவான்டிட்டி ஒரு குவான்டிட்டி கொடுத்தா இதுக்கான ரேட் பார்த்தீங்கன்னா 5500 நான் கொடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கான ரேட் பார்த்தீங்கன்னா 5000 தான். நான் 500 இன்க்ரீஸ் பண்ணி நான் தெரியாமல் போட்டுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிடலாம், இதுக்கான டேக்ஸ் சிஜிஎஸ்டி எஜிஸ்ட்ன்றது நான் கொடுத்துறேன். ஸோ ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டைப் ஆஃப் ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த சேல்ஸ் என்ட்ரிக்கான நம்பர் 28 கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் கொடுத்து என்டர் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு என்ன இருந்துச்சுன்னா 500 டிஃபரன்ஸ் இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக வவுச்சர்ஸ்குள்ளே போயிட்டு அதர் வவுச்சர்ஸ் கொடுத்துக்கலாம். இதில் சேல்ஸ் ரிட்டர்ன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு டேரெக்டாக கிரெடிட் நோட்ன்றது நமக்கு தெரியும். ஜஸ்ட் இதை என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த பார்ட்டி வந்து செலக்ட் பண்ணிடலாம். இந்த பார்ட்டி செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டேட் கொடுத்துக்கலாம். ஸோ டேட் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம், நமக்கு நேற்று தான் அந்த சேல்ஸ் போட்டிருக்கோம், அது டிஃபரன்ஸ்ன்றது தெரியுது. ஸோ நம்ம என்ன பண்ணிடுறோம்னா நம்ம இன்னைக்கு வந்து நமக்கு தெரியுது அப்படின்னா ஸோ அதுக்கான டேட்ன்றது கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் அந்த பார்ட்டி செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ஒரிஜினல் இன்வாய்ஸ் நம்பர் டேட் கேட்கும். இதில் என்ன பண்ணிடலாம், 28ன்றது சேல்ஸோட ஒரிஜினல் இன்வாய்ஸ் நம்பர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட டேட் கொடுத்துடலாம். இங்கே 14/25 கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம சேல்ஸ் வைக்கிறப்போ சேல்ஸ் லெஜர் செலக்ட் பண்ணிருப்போம். இங்கே சேல்ஸ் ரிட்டர்ன் கிரெடிட் நோட்னால நம்ம என்ன சேல்ஸ் ரிட்டர்ன் கொடுக்கலாம். ஜஸ்ட் நேம் மட்டும் தான் டிஃபரன்ஸ் ஆகும். சேல்ஸ் ரிட்டர்ன் இருக்கும். அதில் அண்டரில் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே சேல்ஸ் அக்கௌண்ட் தான் இருக்கும். ஸோ இது எதுக்காகனா நம்ம லெஜர் வைஸாக தனித்தனியாக பார்த்துக்கலாம். சேல்ஸ் லெஜர் வைஸாக தனியாக பார்த்துக்கலாம், சேல்ஸ் ரிட்டர்ன் வைஸாக நம்ம தனியாக பார்க்கலாம். ஸோ அதுக்காக நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இங்கே அந்த ஐட்டம்ன்றது செலக்ட் பண்ணிக்கலாம். பிவிசி பாக்ஸ் அப்படின்றது செலக்ட் பண்ணிட்டு ஸோ இங்கே என்ன பண்ணலாம், குவான்டிட்டி நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் அமௌண்ட் தான் நமக்கு டிஃபரன்ஸ் ஆகுது. ஸோ அந்த 500 நம்ம கொடுத்து வச்சுக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கான டேக்ஸ் சிஜிஎஸ்டி எஜிஎஸ்டின்றது கொடுத்துடலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரொவைட் ஜிஎஸ்டிக்கு எஸ் கொடுத்துக்கலாம். எஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரீசன் ஃபார் யூசிங் நோட்டுக்கு வரும். ஸோ இது எதுக்காக என்ன ரீசன்றது நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா என்ட்ரி லெவலில் நம்ம கரெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இங்கே கரெக்ஷன் இன்வாய்ஸ்ன்றது நம்ம கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்லோன் கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிக்கலாம், டெபிட் நோட் போட்டுருக்காங்க அப்படின்னா அதுக்கான நம்பர் டேட் இருந்துச்சுன்னா கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணி போய்க்கலாம். ஸோ என்டர் பண்ணிக்கலாம். இங்கே எகேட் சர்வீஸ் கொடுத்துட்டு அந்த பில்லுக்கான டேட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம், நம்பர் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே 28 கொடுத்துட்டு என்டர் பண்ணி இது சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரிப்போர்ட்ஸ் பார்க்கலாம். டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், அக்கௌண்ட்ஸ் புக்ஸ், லெஜர். ஸோ அந்த கஸ்டமர் ஏபிசி டேட்டஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் சேல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம டேக்ஸோடு சேர்த்து 6490 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் கிரெடிட் நோட். ஸோ அந்த கிரெடிட் நோட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம 500 அந்த டிஃபரன்ஸ் வேல்யூ போட்டு அதுக்கான டேக்ஸ் எல்லாம் போட்டு நம்ம இங்கே வந்து கிரெடிட் நோட்டில் போட்டிருக்கோம். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் அதுலேருந்து எவ்வளோ நமக்கு சேல்ஸ் லெஸ் ஆகி நமக்கு எவ்வளோ க்ளோசிங்ன்றது கிரெடிட் நோட்டில் ஆயிருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இங்கே டோட்டலாக க்ளோசிங் பார்த்தீங்கன்னா நமக்கு 5900 வந்துருக்கு. நீங்க டேலியில நிறைய லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நாங்க டேலியில பாத்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ்ன்றது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க கூகுள் போயிட்டு vvinfotech.com என்ற வெப்சைட்டை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா என்டர் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா இங்க கோர்சஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இங்க டேலி பிரைம் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இங்கே கீழே வந்தீங்கன்னா ஜஸ்ட் 99 ருபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி 18 ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே பேசிக் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.